கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக நற்குண இயல்புகள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சார்ட் நற்குண இயல்புகளை குறித்து சார்ட்டில் கொடுத்திருக்கிற காரியங்கள் குறித்து நாம பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ இதுவரைக்கும் நாம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹையர் பிரைமரி கிரேசஸ் முதன்மை குணநலன்கள் அப்படிங்கிறப்போ விசுவாசம், நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், தியாக அன்பு. இப்போ இந்த 7 காரியங்களும் உயர் பிரதான குணநலங்களா இருக்கிறது. அதற்கான மூளை உறுப்புகளை தேவன் மனுஷனோட படைப்பிலே வைத்திருக்கிறார். அதே போல லோயர் பிரைமரி ஆர்கான்ஸ் இருக்குது. தாழ்நிலை பிரதான குணநலன்களுக்கான அந்த உறுப்புகளையும் தேவன் மூலையிலே வைத்திருக்கிறாரு. அப்போ இந்த உயர் பிரதான நலன்களை கொண்டு தாழ்நிலை குணநலன்கள், அந்த தாழ்நிலை குணநலன்கள் அப்படிங்கிறப்ப 2 விதமா இருக்கு. ஒன்று சுயநலமான தாழ்நிலை முதன்மை குணநலன்களா இருக்கு. இன்னொன்று சோசியல் சம்பந்தமான பொதுநல தாழ்நிலை முதன்மை குணநலங்களா இருக்கு. இப்ப இந்த உயர் பிரதான குணநலன்கள் இந்த தாழ்நிலை முதன்மை குணநலன்களை அடக்கி கண்ட்ரோல் பண்ணும்போது அதற்கு இணையான செகண்டரி கிரேசஸ் உருவாகுது அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ அதே போல இந்த காரியங்களை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த தாழ்நிலை சுயநிலை தாழ்நிலை குணநலன்கள் என்னது? சுயமதிப்பு, அங்கீகார விருப்பம், சமாதானம், ஜீவனில் பற்று, எச்சரிக்கையோடு இருத்தல், ரகசியம் காத்தல், பரிபாலன விருப்பம், ஆகாரத்திற்கான விருப்பம், போரிடு குணம், வலிய தாக்கம் குணம். இப்போ இந்த காரியங்களை குறித்து ஒன்று நம்ம விரிவாக பார்த்தோம். இதெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணும்போது உயர் பிரதான குணநலங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது சரியான ஒரு சமநிலைப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது மனத்தாழ்மை அப்படிங்கிற 2ஆம் நிலை குணநலம் உருவாகுது. சுய மதிப்பை கண்ட்ரோல் பண்ணும்போது மனத்தாழ்மைங்கிறது உருவாகுது. அங்கீகார விருப்பத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது தன்னடக்கம் உருவாகுது. இந்த காரியங்களை குறித்து விரிவாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னா சமூக சம்பந்தமான தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த சமூக சம்பந்தமான தாழ்நிலை குணநலன்கள் அப்படின்னாக்க அது எந்த விதமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமூக சம்பந்தமான இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம அக்கம் பக்கத்தா கூட நம்ம பழகிதான் ஆகணும், பேசிதான் ஆகணும் இல்லைங்களா? அவர்களோட செலவு அதே போல வேலைக்கு போறோம், வேலை செய்யற இடத்துல பலதரப்பட்ட மக்களோடு நம்ம பார்க்குறோம், பேசுறோம், பழகுறோம். இதெல்லாம் சமூக சம்பந்தமான ஒரு காரியமா இருக்கு. அவர்களோடு இசைவு இணக்கமா செய்யணும். ஒரு தெருவில் குடியிருக்கிறோனோ தெருவில் இருக்கிற மற்ற ஆட்களோடு இசைவு இணக்கமாக நம்ம ஜீவிக்கிறோம் இல்லைங்களா? அதே போல வேலை செய்யற இடத்துல இசைவு இணக்கமாக ஜீவிக்கிறோம். அதே போல தமிழ்நாடு அப்படிங்கிற பொறுத்த மட்டும் இசைவு இணக்கமாக அந்த சட்டத்திற்கு கீழ்ப்பட்டு ஜீவிக்கிறோம். இந்தியா அப்படிங்கிறப்ப அதற்கு கீழ்ப்பட்டு ஜீவிக்கிறோம். இப்படி இதெல்லாம் சமூக சம்பந்தமான ஒரு காரியமா இருக்குது. அப்ப தகுதியான சமூக சம்பந்தமான பற்றுதல் இருக்கு. இப்ப உதாரணம் பார்த்தோம், சிலருக்கு மொழி பற்று இருக்கும், அதே போல நாட்டுப்பற்று இருக்கும், குடும்ப பற்று இருக்கும் இல்லையா? இப்படி பலவிதமான பற்றுகள் இருக்கு. இதெல்லாம் சமூகம் சம்பந்தமான பற்றுகளா இருக்கு. இது சமூகம் சம்பந்தமான தாழ்நிலை முதன்மை குணநலன்களா இருக்கு. இதெல்லாம் பாவமான காரியங்கள் கிடையாது. நாட்டுப்பற்று இருக்கிறது, மொழி பற்று இருக்கிறது, அது பாவமான காரியங்கள் கிடையாது. அது எப்ப பாவமா ஆகும் அப்படின்னா மிதமிஞ்சி போகும்போது தான் பாவமா ஆகும். உயர்நிலை பிரதான குணநலன்கள் விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், தியாக அன்பு இந்த காரியங்கள் மூலமாக இந்த பண்புகளை நாம கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னாக்க அது அதிகரிச்சு போகும்போது தான் அங்க பாவமான ஒரு காரியங்கள்லாம் வரக்கூடியதா இருக்குது. ஒருவேளை இதை கட்டுப்படுத்தல இந்த குணநலன்கள் கம்மியா இருந்ததுன்னா அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், அதிகமா இருந்தா என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், சரியா கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படும் போது எப்படி செகண்டரி கிரேசஸ் உருவாகுது, அதுதான் இப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய காரியமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கடந்த வாரங்கள்ல நம்ம சுயநலமான தாழ்நிலை பிரதான குணநலன்கள் அதற்கான காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த சுயநலமான தாழ்நிலை பிரதான குணநலன்கள் அதை கட்டுப்படுத்தும் போது என்ன ஒரு செகண்டரி கிரேஸ் உருவாகுது அப்படிங்கிற காரியங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
இப்போ சமூக சம்பந்தமான தாழ்நிலை குணநலன்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரி, சமூக சம்பந்தமா தாழ்நிலை முதன்மை குணநலன்கள்ங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் குறைபாடுகள் வரும்போது சமூக சம்பந்தமான தாழ்நிலை குணப்பண்புகள் அதற்கான ஆர்கன்ஸ் இருக்கு, மூலையில வச்சிருக்கிறாரு. ஒருவேளை இதுல விழுந்து போன தன்மையினால இதுல குறைபாடுகள் இருக்குமானால் சம்மந்த என்ன விளைவுகள் ஏற்படும்னு பார்த்தோம்னா, மற்றவர்களை வெறுக்க ஆரம்பிச்சிரும். இந்த சமூக சம்பந்தமான குணநலன்கள்ல குறைபாடு இருக்குமானால், அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள, அடுத்த தெருவுல உள்ளவர்கள வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அல்ல அவர்களோடு நாம நடக்கக்கூடிய நடத்தையில அவர்களை குறித்து ஒரு அலட்சியமா செய்வாங்க. இல்லையா? இதெல்லாம் என்னது? இந்த குணநலனோட குறைபாடாக இருக்குது. ஒரு மனிதன் இருக்கிறான்னா, அவன் ஊர்ல, அவன் தேசத்துல, இல்ல அவன் தெருவுல இருக்கும்போது மற்ற ஆட்களோடு இசைவு இணக்கமாக ஜீவிக்கணும். அதுதான் சமூகத்தோடு அ இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்ப இந்த குணநலன்கள் குறைபடும்போது இசைவு இணக்கமா ஜீவிக்க மாட்டாங்க. சம்பந்தப்பட்டவர்களை, மற்ற ஆட்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அவர்களை மதிக்காம அலட்சியம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அலட்சிய போக்கு வரக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் என்னது? சமூக சம்பந்தமான அந்த முதன்மை குணநலன்கள் குறைபட்டதனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகளாக இருக்குது. ஒருவேளை இந்த காரியங்கள் அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த பண்புகள் அதிகமா போச்சுன்னா, இந்த நல்ல பண்புகள் மட்டும் மீறி தவறாக பயன்படுத்துறதுனால, இங்க பாவமான அநேக காரியங்கள் உருவாகக்கூடியதா இருக்கு. எப்படி விதமா உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொழிப்பற்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. மொழிப்பற்று சரியான சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணியிருந்தா மொழிப்பற்று நம்ம தாய்மொழி மேல பற்று இருக்கிறது நல்ல காரியம் தான். அதே சமயத்துல தாய்மொழி பற்றுங்கிறதுனால மற்ற மொழிகளை கேவலமா பேசக்கூடாது. இது அதிகமா போச்சுன்னா, தாய்மொழி பற்றுங்கிறது அதிகமா போச்சுன்னா, மற்ற மொழிகளை கேவலமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. மற்ற மொழிக்காரர்களை அசட்டை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப அங்க பாவம் வரக்கூடியதா ஒரு காரியம் இருக்குது. அப்ப இயல்பு கடந்த பண்புகள் இந்த விதமா வருகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நல்ல பண்புகள் மட்டுமீறி போகும்போது, அது தவறாக பயன்படுத்தக்கூடியதா இருக்குது. எல்லா மொழிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா மொழிகளும் சிறந்த மொழிகள் தான். அவரவர்கள் பிறப்பின் நிமித்தம் தான் அந்த மொழிப்பற்று அவர்களுக்கு இருக்கக்கூடியதா இருக்குது. ஆகையினால இந்த மொழிப்பற்று அப்படிங்கிறது அதிகமா போச்சுன்னா, மற்ற மொழிகளை கேவலமா பேசுறது, கிண்டல் பண்றது, அதை அசட்டை பண்றது, இந்த விதமான காரியங்கள்லாம் அங்க வர ஆரம்பிச்சுரும். ஆனா, இத சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னாக்க, அங்க தான் 2ஆம் நிலை குணநலன்கள் உருவாகக்கூடியதாக இருக்குது. அந்த உயர் பிரதான குணநலன்கள் இங்க இந்த சமூக சம்பந்தமான குணநலன்களை கண்ட்ரோல் பண்ணும்போது தான், சரியான விதத்துல பேலன்ஸ் பண்ணும்போது தான், இந்த செகண்டரி கிரேஸ் உருவாகுது. அப்ப பேலன்ஸ் பண்ணும்போது, சம்பந்தப்பட்டவருடன் நம்ம எப்படி இருப்போம்? குருட்டுத்தனமான ஈடுபாடு இல்லாமல் செயல்படுவோம். எந்த ஒரு குருட்டுத்தனமாக பேசாதபடிக்கு, குருட்டுத்தனமான ஈடுபாடு இல்லாதபடிக்கு, ஒரு பேலன்ஸான ஒரு நிலையை கொண்டு போவோம். மற்றவர்கள் மொழிகளுக்கும், மற்றவர் நடத்தைகளுக்கும் மரியாதை கொடுத்து, மற்றவர்களுடைய உரிமைகளும் அவர்கள் மொழியை பத்தி பேசுறது, அவர்கள் மொழியில் அவர்கள் பற்று இருக்கிறது, அது அவர்களோட உரிமை. அது அவர்களுடைய சலுகை. அதை நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது, குறைவாவும் பேசக்கூடாது. அப்படி பேசும்போது தான் பாவமா ஆயிருது. அப்ப சம்பந்தப்பட்டவர்களும் அது சரியான விதத்தில கண்ட்ரோல் பண்ணப்படுமானால், சம்பந்தப்பட்டவர்களும் ஒரு குருட்டுத்தனமான ஈடுபாடு இல்லாம நம்ம செயல்படுவோம். அப்ப சூழ்நிலையோட தேவைக்கேற்ப இந்த இயற்கையான பண்பை அடக்கி ஆளுவதன் மூலமாக, இந்த பண்பு அபிவிருத்தி செய்யப்படக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இதுதான் இதோட ப்ராசஸா இருக்கு. அதிகமா குறைஞ்சா இருந்தா என்ன ஆகும்? அதிகமா இருந்தா என்ன ஆகும்? சமநிலைப்படுத்தினா என்ன ஆகும்? அப்படிங்கிற காரியங்கள குறித்து இப்ப ஜெனரலா நாம இப்ப பார்த்தோம். இப்ப இந்த தாழ்நிலை அ சமூக சம்பந்தமான தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் ஒ என்னென்ன இருக்குது? அதற்குடைய காரியங்களை குறித்து நாம இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். சரி. இப்போ ச தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் அப்படிங்கிறப்போ, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, எதிர்பாலின விருப்பம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஆண், பெண் எதிர்பாலின விருப்பம்னா, ஒரு ஆண் பெண்ணை விரும்புறதும், பெண் ஆணை விரும்புறதும், இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு காரியமா தான் இருக்கு. ஆகையினால இது
குறைபட்டதுன்னு வச்சுக்கோங்க. இது நார்மலா ஜென்ரலா தேவன் வந்து ஆணுக்கு துணையாக பெண்ணையும், பெண்ணுக்கு துணையாக ஆணையும் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த எதிர்பாலின விருப்பம் அப்படிங்கிறப்போ, ஆ ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. டிஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ம். சரி ரைட். எதிர்ப்பாளருக்கான நேசம் இல்லைங்களா? அப்ப இப்ப ஒருவேளை இந்த எதிர்ப்பாலினனுக்கான அந்த பற்று, எதிர்ப்பாலின விருப்பம் அது குறைவா இருக்குமானால், ஒரு ஆண் பெண்ணை விரும்புறதும், பெண் ஆணை விரும்புறதும் இந்த காரியங்கள் வந்து அ க குறைவா இருக்குமானால், அப்ப என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிர்ப்பாலினரிடம் ஒரு பற்றில்லாத ஒரு நிலை ஏற்படக்கூடியதா இருக்கும். எந்த ஒரு பற்றும் இல்லாதபடிக்கு ஏனோ தானோன்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவர்களுக்கு எதிரான பல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. முற்சாய்வு, தப்பு எண்ணம் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும். அவர்களே பிடிக்காது. சிலர் பார்ப்பாங்க. சில ஆண்கள் பெண்ணை கண்டாவே வெறுக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க. அதேபோல ஆணை கண்டால் வெறுக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த எதிர்ப்பாலினம் இருக்கக்கூடிய அந்த பற்றற்ற ஒரு நிலை. அந்தந்த வயசுக்கு ஏற்ப அந்த பற்று அவர்கள்ட்ட இருக்கணும். ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறது தேவன் வைத்திருக்கிற ஒரு நியமமா இருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு இவர்கள் இருக்கிறதுனால, அவரிடத்துல ஒரு வெறுப்பை காண்பிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்களை மதிக்கவும் மாட்டாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பற்று இல்ல அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. மரியாதையின்மையா நடத்துவாங்க. அவர்களிடம் எந்த ஒரு அன்பும், ஆதரவும் இல்லாதபடிக்கு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம எது? இந்த எதிர்பாலின விருப்பம் அப்படிங்கிறது குறைவாக இருக்குமானால், குறைபடுமானால், அல்ல இல்லாமல் போகுமானால், அப்ப இந்த விதமாக கேவலமா இப்ப ஆண எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆணுக்கு பெண்ணின் மேல எந்த ஒரு பற்று, மரியாதை இல்ல. அது குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, எல்லா லேடீஸும் தவறானவங்க தான் அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. இல்லைங்களா? அப்ப முற்சாய்வு, தப்பெண்ணம் அவர்களுக்கு வரும். அவர்களுக்கு எதிரான தப்பெண்ணம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகையினால யாருமே மதிக்க மாட்டாங்க. கேவலமா பேசுவாங்க. ஒரு அன்பா, ஆதரவா இருக்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு மனுஷங்க தானே! அன்பா, ஆதரவா இருக்கணும் அப்டின்லாம் நெனைக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அது பற்று இல்லாத ஒரு காரியம். அதேபோல பெண்களுக்கு பற்று குறைவு பண்ணானால், ஆண்கள இது போல தான் நடத்த ஆரம்பிப்பாங்க. பற்று குறைவா இருக்குமானால், அதோட விளைவுக்கு இந்த விதமா இருக்கிறது அப்டின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இந்த பற்று ஆண் பெண்ணை விரும்புறது, பெண் ஆணை விரும்புற காரியம் பற்று அதிகமா இருக்குமானால், அப்போ என்ன விளைவுகள் ஏற்படும்னு பார்த்தோம்னா, கற்பின்மை அப்படிங்கிற ஒரு காரியம். அங்க தான் வேசித்தனம், விபச்சாரம் எல்லாமே வரக்கூடியதா இருக்கு. எதிர்பாலினருக்கு முறையற்ற வகையிலே அநேக பல சலுகைகள் காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. வேசித்தனம் உருவாக ஆரம்பிச்சு. இப்ப எதனால? ஒரு ஆண் பெண்ணை மிக அதிகமாக விரும்பும்போது, அந்த அந்த நேரத்துல தான் என்ன பண்ற கட்டுக்கடங்காம விருப்பத்துல போகும்போது தான், அங்கே வந்து பாவமான காரியம் உள்ள நுழையுது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். பெண் ஆணை அதிகமா விரும்பினாலும் சரி, ஆண் பெண்ணை அதிகமா விரும்பினாலும் சரி, அங்க கற்பின்மை அப்படிங்கிற ஒரு பாவமான காரியம் அங்க உருவாகக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா, இது சரியான விதத்தில கண்ட்ரோல் பண்ணப்படுமானால், எதன் மூலமாக? இந்த உயர் பிரதான குணநலன்கள், விசுவாசம், நம்பிக்கை. ஏன்னா, அதில தான் இச்சை அடக்கம், பொறுமை எல்லாமே வருது இல்லைங்களா? அப்போ இச்சை அடக்கம், பொறுமையெல்லாம் அப்ளை பண்ணி அன்பு அப்படிங்கிற காரியங்களையும் அப்ளை பண்ணி, அவங்க இத சரியான விதத்துல கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, அப்ப கற்புடைமை அப்படிங்கிற ஒரு செகண்டரி கிரேஸஸ் உருவாகக்கூடியதா இருக்கு. கற்பு என்பது பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த பரிசுத்தம் ஆண்களுக்கும் பரிசுத்தமா இருக்கணும், பெண்களும் பரிசுத்தமா இருக்கணும். திருமணத்தில உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. ஆணும், பெண்ணும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அந்த உடன்படிக்கையை மீறாதபடிக்கு கற்புடையவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பாங்க. இது என்னது? செகண்டரி கிரேஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப குறைவா இருந்ததுன்னா, பற்று இல்லாம இருப்பாங்க. அதிகமா இருந்ததுன்னா, பாவம் வந்துரும். அப்ப சரியான விதத்துல பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தான், இது நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. குறைவு இல்லாமயும் போயிறக்கூடாது.
அதிகமாகவும் போயிடக்கூடாது. அந்த உயர் பிரதான குணநலன்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா இந்த விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி எல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருக்குது. ஆவிக்குரிய காரியங்களா இருக்கு. மத சம்பந்தமான பற்று உணர்வுகளா இருக்கு. அது மூலமா தான் இத நம்ம என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வைக்கும்போது, இருபாலருமே பரிசுத்தமாக இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி. அப்போ அதுல கற்புடைமை அப்படிங்கிற செகண்டரி கிரேஸஸ் உருவாகுது. இதன் மூலமாக. சரி. அடுத்ததா இந்த சமூக சம்பந்தமான தாழ்நிலை பிரதான குணநலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, கணவன், மனைவி இது இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்தது எதிர்பாலின விருப்பத்தை குறித்து நாம பார்த்தோம். இல்லைங்களா? இப்போ கணவன் மனைவிக்குரிய பற்று, வாழ்க்கை துணைவிக்குரிய அந்த ஒரு தன்மை. இது எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியை விரும்புவது, மனைவியை கணவனை விரும்புவது, ஒரு பற்றோடு இருக்கிறது. இது நியாயமான ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப இந்த காரியங்கள் எல்லாமே தேவன் அவருடைய மூளை உறுப்புகள வைத்திருக்கிறார். பற்றும் பாசமா இருக்கணுங்கிறத வைத்திருக்கிறார். அப்ப இந்த கணவன் மனைவிக்குரிய இந்த பற்று, இந்த பந்தம், பாசம் இது எல்லாமே ஒருவேளை குறைபடுமானால், அப்ப என்ன ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது குறைபடுவானால், இல்ல இந்த பற்று பாசம் இல்லாம போச்சுன்னா, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வர மாட்டேங்குது. ம். ஒரே நபரோட பரஸ்பரமா நீடித்த உணர்ச்சிகள் தொடர்பான ஈடுபாடு அப்படிங்கிற எண்ணத்தின் மேல ஒரு பற்று இல்லாத ஒரு நிலை வந்துரும். அப்ப அவங்க இந்த இந்த கணவன் மனைவி பற்று குறைவு இருக்குமானா, உணர்ச்சி சம்பந்தமான காரியங்கள்ல, அதன் தொடர்பான அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். ஒரு அஃபெக்ஷனா இருக்கும். கணவன் மனைவி மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்காது. மனைவிக்கு கணவன் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்காது. அப்படிங்கிறப்போ, அந்த திருமண உறுதிமொழிகள்லாம் அவங்க அசட்டை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. திருமண உறுதிமொழிகள் என்ன பண்றாங்க? எல்லாம் அது உண்மையிலேயே புரிஞ்சு அந்த உறுதிமொழிய பண்றாங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான ஆட்கள் அது புரிஞ்சு பண்றதில்ல இல்லையா? இன்பத்திலும், துன்பத்திலும் நான் உன்னோட கூடயே இருப்பேன். உன்னோட எல்லா காரியங்களும் பகிர்ந்து கொள்வேன். அப்படிலாம் உடன்படிக்கை பண்ணி தான் திருமணம் பண்றாங்க. ஆனா, அந்த உடன்படிக்கையின் உறுதிமொழிகள் எல்லாம் அசட்டை பண்ற மாரி போயிரும். அதன் பிரகாரம் எல்லாரும் நடக்கிறாங்களான்னு பார்த்தா, ஒரு கேள்விக்குறி தான். அப்ப நடக்காததுக்கான காரணம் என்ன? இந்த கணவன் மனைவிக்குரிய பற்றுங்கிற அந்த உணர்வு, அந்த பந்தம் குறைவா இருக்கிறனால தான் இந்த விதமான காரியங்களும் வருது. இந்த உடன்படிக்கையில அசட்டை பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்று இல்லாதபடிக்கு, "நீ எப்படியோ போ, நான் எப்படியோ போறேன்" அப்படின்ற மாரியான குடும்பத்தில வரக்கூடிய அநேக பல சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பற்று இல்லாத ஒரு நிலையாக இருக்குது. அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி. அப்ப அந்த உடன்படிக்கை அப்படிங்கிறத யாருமே நெனச்சே பார்க்க மாட்டாங்க. அது அந்த நேரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க சொல்லி காமிக்கிறது, சொல்லிறதோட சரி. அதுக்கப்புறம் யாரும் அத நெனச்சு பார்க்கிறதே இல்ல. அதற்கெல்லாம் காரணம், இந்த பற்று இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி. அடுத்ததா ஒருவேளை இந்த பற்று, இந்த கணவன் மனைவிக்குரிய பற்றுங்கிறது அதிகமா இருக்குமானால், அப்ப என்ன நடக்கும்? என்ன வரமாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, கணவன் கணவன் அல்லது மனைவிக்கு முறையற்ற வகையில சலுகை காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த கணவன் மனைவிக்குரிய பற்று அதிகமா போச்சுன்னு ரொம்ப ஓவரா போச்சுன்னா, முறையற்ற வகையிலும் சலுகை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. மிதமிஞ்சிய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சுருவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை தான் சிலர் என்ன பண்ணுவாங்க, சில ஆண்கள் பெண்டாட்டி தாசனா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் தாங்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா, மனைவியின் மேல இருக்க பற்று மிதமிஞ்சி போயிடுது. அதேபோல மனைவிக்கு கணவன் மேல இருக்கப்பட்ட மிதமிஞ்சி போனுச்சுன்னா, அவங்க ஒரு அடிமை போல நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாமே அவர் தான் அது ஒரு அடிமை போல நடக்க நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது தவறான ஒரு காரியமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம, இந்த மிதமிஞ்சி கவனத்தை செலுத்தும்போது, அவர்களோட மற்றவர்கள் அவர்களோட மற்றவர்கள் பேசுனாங்கன்னா கூட, அங்கே ஒரு சந்தேகம் வந்துரும், பொறாமை வந்துரும், சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாங்க. கணவன் மனைவியை சந்தேகப்படுறது, மனைவி கணவனை சந்தேகப்படுறது, இந்த காரியங்கள் எதிலேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா,
மிதமிஞ்சி அவரது அந்த பற்று, அந்த பந்த பாசங்கிறது மிதமிஞ்சி போறது. மிதமிஞ்சி போறதுனால அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை இல்லாதபடிக்கு என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க யார் கூட பேசினாலும் சரி பொறாமைப்பட ஆரம்பிச்சுருவாங்க, சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் அங்க வரக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த உயர் பிரதான குணநலன்கள் மூலமா இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படும். கண்ட்ரோல் பண்ணப்படும். கட்டுப்படுத்தணும்னா, சுத்தமா இல்லாம போயிறக்கூடாது. அதிகமா போகக்கூடாது. ஒரு பேலன்ஸ் நிலையில கொண்டு போணும். அந்த பேலன்ஸ் நிலையில கொண்டு போனாக்க, அப்ப அங்க ஒரு செகண்டரி கிரேசஸ் உருவாகும். அது என்ன செகண்டரி கிரேசஸ்ன்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி கட்டுப்படுத்தப்பட்ட கணவன் மனைவிக்குரிய பற்றாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கட்டுப்படுத்தப்பட்ட கணவன் மனைவிக்குரிய பற்றா இருக்குது. அப்போ அந்த வாழ்க்கை துணைக்குரிய தன்மை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே இல்லாமையும் போகாம, அதிகமாவும் போகாம ஒரு கண்ட்ரோல் நிலையில இருக்கக்கூடியதா இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துறார். நம்ம வேதாகத்தின் மூலமாக கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பேலன்ஸ் பண்ணி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற காரியங்கள நமக்கு அறிவுறுத்துகிறாரு. வேற சில வசனங்களை நாம அந்த காரியங்களை குறித்து பார்க்கலாம். எபேசியர் 5ல 22லேருந்து 33 வரைக்கும் பார்க்கலாம். எபேசியர் 5ல 22லேருந்து 33 வரைக்கும். படிக்கிறீங்களா? நாங்க படிக்கவா? சரி. எபேசியர் 5ல 22ல 33 வரைக்கும் என்ன சொல்றேன்னு பார்த்தோம்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அன்பு கூர்ந்து நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதை நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அழகா இங்க சொல்றாரு இல்லைங்களா? கணவன் மனைவிக்கு பற்று எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குரிய அந்த பந்தத்தை கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் உள்ள பந்தத்தோடு ஒப்பிட்டு இங்க சொல்றாரு இல்லையா? மனைவிகளை குறித்து சொல்லும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியும் போது யாருக்கு கீழ்ப்படிஞ்சது அர்த்தமாகுது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது அர்த்தமாகுது இல்லைங்களா? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகரா இருக்கிறாரு என்று அங்க சொல்கிறதே நாம பார்க்கிறோம். அப்போ சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அங்க அழகா சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்போ கணவன் மனைவிக்குரிய அந்த பந்தத்தை கிறிஸ்துவ மனவாட்டிக்குரிய பந்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறாரு, ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா
இப்ப கணவன் மனைவிக்கிற அந்த பந்தம் இல்லையா, சமூக சம்பந்தமான தானிலை குணநலன் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு பண்பா இருக்கிறது. அநேகர் அதை கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்ப பவுலோப்போஸ்தலனும் கிறிஸ்துக்கும் மனவாட்டிக்கு ஒரு பந்தத்துக்கு அங்க சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அதே போல புருஷர்களுக்கு இங்க சொல்றாரு. அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்றாரு. சொல்லும்போது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அப்படிங்கிறாரு. அப்போ கணவனா இருக்கிறவன் மனைவியில அன்பு கூறும்போது, யேசுவா கிறிஸ்து சபையிலே அன்பு கூறதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்லி அங்க சொல்றத நாம பார்க்கிறோம். எப்படி யேசுவா கிறிஸ்து சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கு கரைதிரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றமானும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தானே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அதே போல புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவிக்கணும்னு சொல்றார். சபையானது எப்படி கிறிஸ்து சபையை தன் சொந்த சரீரமாக பாவித்து அதை கரைதிரை முதல இல்லாதபடிக்கு சுத்திகரித்து வழிநடத்தி கொண்டு போனாரோ, அதே போல் கணவனா இருக்கிறவங்களும் மனைவியை அதே விதமாக வழிநடத்தி தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து வழிநடத்தி கொண்டு போகணும் அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். புருஷர்கள் தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களா பாவிக்கணும். அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்ப கணவன் மனைவியிடத்தில் அன்பு கொண்டான் என்றால் அவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறதா அர்த்தமாக தன்னுடைய சுய சரீரத்தின் மேலே அவனை அன்பு கொண்டவனா இருக்கிறான். இப்ப நமக்கு சரீரத்துக்கு ஒரு வேதனையோ வருத்தமும் வியாகலமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டாக்டர் போய் அதுக்கு என்ன சொல்லுவோம், அதை தேட ஆரம்பிப்போம். அதே போலதான் மனைவியில் நம்ம சொந்த சரீரமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வியாகலமோ வருத்தமோ வேதனையோ இருந்தா அதை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த காரியங்கள் எல்லாம் வாஞ்சியோடு அன்போடு செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத அங்க சொல்லப்படக்கூடியதா இருக்கிறது. இதெல்லாம் எப்போ வரும், கணவன் மனைவிக்குரிய பற்று அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது தான் இந்த காரியங்கள் வரும் இல்லையா. அதான் சொல்லும்போது தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான்னு சொல்றாரு. இந்த ரகசியம் இதை சபைக்கும் தலையா இயேசு கிறிஸ்து சபைக்கும் உள்ள ஒரு ரகசியமாக சொல்லுகிறாரு. இறுதியா எப்படி பிடிக்கிறாரு, உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கணவன் மனைவிக்கு உள்ள பந்தத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அட்வைஸாக இருக்கிறத நம்ம சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த உயர் பிரதான குணநலன்க அந்த பற்று, அந்த கணவன் மனைவிக்குரிய பற்று, அந்த பந்தத்தை கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போதுதான் இந்த விதமா இருக்கும். ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து அதே போலதான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனார். தன்னுடைய சபைக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி சில நேரங்களில் மறைக்க வேண்டிய காரியங்களை மறைத்தார். சில விஷயங்களை இப்போ சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, பரிசுத்தாய் வரும்போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்றாரு. அது போலதான் குடும்பத்துல சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லணும், மறைக்க வேண்டிய நேரத்துல இந்த காரியங்களை மறைக்கணும். அந்த விதமாக பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகும்போது அந்த குடும்பம் கிறிஸ்துவும் மனவாட்டி சபையும் போல ஒரு இசைவு இணக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்வோம். இது செகண்டரி கிரேசஸ் இல்லையா. அப்ப கட்டுப்படுத்தப்பட்ட கணவன் மனைவிக்குரிய ஒரு பற்றாக அங்க செகண்டரி கிரேசஸ் அங்க உருவாகுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுகிறோம். சரி, ஒரு 1 பேதுரு 3:1-7 படிக்கலாம். அங்க பேதுரு என்ன சொல்றாரு பார்க்கலாம் இதை குறித்து. 1 பேதுரு 3:1-7 வரைக்கும். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் இல்லையா. அழகா சொல்றாரு. இப்போ ஒருவேளை கணவன் மனைவி விசுவாசம் உள்ளவர்களா இருப்பாங்க, கணவன் விசுவாசம் இல்லாதவர்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கீழ்ப்படிய முடியும் ஒரு சிலர் கேட்கலாம். அதுக்கு அழகா அங்க சொல்றார், சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. திருவசனத்துக்கு ஒருவேளை அவர்கள் கீழ்ப்படியாதவர்களா இருந்தால்
எதன் மூலம் அவர்களை ஆதாயப்படுத்த முடியுங்கிற அழகா சொல்றாரு. பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து நீங்க அவர்களுக்கு போதனையே செய்ய வேண்டியதில்லை. இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயத்துக்கு படுத்திக் கொள்ளப்படுவார் என்று அங்கே சொல்றாரு. நம்முடைய நடக்கைகள் அவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கும். நாம எப்பேற்பட்டவர்கள் வெளிச்சம் போட்டு காமிக்கும். அதன் மூலமாக ஒருவேளை அவர்கள் சத்தியவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருப்பார்களானால் இந்த நல்ல கற்புள்ள நல்ல நடக்கையின் மூலமா அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், அவர்களை மனம் மாற்றலாம் என்று அங்கே அழகா அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு. அப்போ இவருடைய இது இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த நல்ல நடக்கக்கூடிய காரியங்கள் அவர்களுக்கு ஒரு அலங்காரமா இருக்குன்னு சொல்றாரு. தொடர்ந்து சொல்லும்போது 3-4 வசனங்களை படிக்கும்போது 1 பேரு 3ல 3-4 வசனம் தொடர்ந்து படிக்கும்போது, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அப்ப இந்த குணம் தான் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதா இருக்கு. இந்த குணம் இந்த குணம் தான் அவர்களை ஆதாயப்படுத்தும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தா அவர்களை ஆதாயப்படுத்தும் இல்லையா? அதற்கு உதாரணமும் சொல்றாரு. இந்தபடியே இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களா ஆஹ் இங்க உதாரணம் பூர்வத்துல தேவனுக்கு நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் இல்லையா? ஆமா புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தாங்க. புருஷருக்கு கீழ்ப்படியது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு அலங்காரமா இருக்கு அப்படிங்கிறாரு இல்லையா? புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அலங்கரித்தார்கள். அதுதான் அநேகர் என்ன புருஷனுக்கு கீழ்ப்படிந்தா நான் வந்து அடிமையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது கீழ்ப்படிகிறதுதான் அவங்களுக்கு அலங்காரம்னே சொல்றாரு. அவர்களுக்கு அலங்காரமா இருக்குது. இது ஒரு நல்ல நடக்கையா இருக்குது. இந்த நல்ல நடக்கை சத்தியத்தை கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறவர்களையும் கீழ்ப்படிய வைக்கும், மனம் மாற வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு உதாரணமா சாரால சொல்றாங்க இல்லையா? சாரா ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவரேன்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க இல்லையா? சொல்லி அவங்களுக்கு கீழ்ப்படிந்தால் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீங்க நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாது இருந்தீர்கள்னா அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள்னு சொல்றாரு. இப்ப மனைவியானல் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அதே சமயத்துல புருஷர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகா அங்க பேதுரு சொல்றாரு. புருஷர்களே இந்த இடத்துல எனக்கு ஒரு நிமிஷம் பிரதர், சொல்லுங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வருது. அதாவது வந்துட்டு படிஞ்சு நடந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு வந்து தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்ல, இதே மாதிரி கடற்கரை மணலத்தனையும் பூமி மணலை போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. அதை வந்து எப்படியும் பொண்டாட்டிட்ட அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்படி இருந்தும் ஏன் வந்துட்டு சாராள் வந்து தன்னுடைய வேலைக்காரிய வந்துட்டு தன் கணவருக்கு வந்துட்டு சேர்த்து வச்சாங்க? அப்ப அந்த இடத்துல சரிங்க, ஆபிரகாம் தான் விசுவாசத்துல இருந்தாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? இப்ப எப்ப சேர்த்துட்டாங்க? இவங்க வயசாயிடுச்சு இல்லையா? இவங்களுக்கு வயசாயிடுச்சு, வலிப்பா நின்று போச்சு. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து தேவனுடைய சித்தத்துக்கு முழுசா அறியல இல்லையா? தேவன் வாக்கு தத்துவம் பண்ணவர் நிச்சயமா நடக்கும்னு நினைச்சாரு. கேளுங்க. ஆனா அவங்க அந்த அம்மா என்ன நினைச்சாங்க? அவங்களுக்குள்ள வழிபாடுலாம் நின்று போச்சு. இப்ப ஒருவேளை தன் வேலைக்காரி மூலம் சந்ததி உருவாகுங்கிற தேவ சித்தமாய் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்கள கொடுத்தாங்க. நான் இல்ல இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இல்ல இப்ப வந்துட்டு ஆண்டவன் என்ன சொல்லி வந்துட்டு அழைச்சாங்க, கீழ்ப்படிந்து நடந்திருந்தாங்க. அப்ப நேரடியாவே புருஷன்ட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே, இப்படி எனக்கு இதுவாயிடுச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அவர் ஆபிரகாம் இல்ல கடவுள் வந்து வாக்குத்தத்தம் பண்ணவர் மாறாதவர்னு சொல்லியிருப்பாருல்ல. இந்த அம்மாவா ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? அதான் அவசரம். அப்ப
பெண்களோட அவசர புத்திய வந்து உணர்த்துதா இதுல? இது நாம அப்படி எதையும் சொல்ல முடியாது. அவங்களும் விசுவாசமா தான் இருக்காங்க. கணவன் மனைவி கூட இருக்கும்போது விசுவாசமா இருக்கிறாங்க. கணவன் ஆ, மனைவிக்குள்ள பந்தத்துல ஒருத்தருக்கு ஆ. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். தேவனுக்கு இசைவா இணக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது அங்க நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. தேவனுடைய ஆமா. வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அதை நிறைவேறதுக்கு நாம என்ன செய்யணும்? புரியுதுங்களா? அப்படிங்கிற விதமாக ம். அவர்கள் சிந்தித்து, ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் இங்க வேலைக்காரங்க மூலமா, அடிமை பெண் மூலமாக சந்ததி உருவாங்க கர்த்தருடைய சித்தமா இருக்குமோ, தேவ சித்தத்தை முழுமையாக அறிந்து உணராதபடிக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருக்காதபடிக்கு செய்த ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு அதான். நாம எல்லாம் அநேக விஷயங்கள் ஜெபம் பண்றோம். ஆனா காத்திருக்கிறோமா? காத்திருக்கிறது இல்ல. உடனே நினைக்கணும், நடக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இப்ப ஆமா, அவங்க அந்த காத்திருக்குதல் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இல்ல. ஆமா. காத்திருக்குதல் இல்லாதபடி ம். ஒருவேளை அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? தேவனுடைய சித்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நாம இப்படி ஒரு உதவி பண்ணலாம். ஏன்னா நமக்கு அந்த வழிபாடெல்லாம் நின்னு போச்சு. நம்ம மூலம் பிள்ளை பிறக்காது. ஆகையினால ஏன்னா இப்ப சயின்ஸ் பிரகாரம் இல்லைங்களா? ம். ஆகையினால நான் ஒருவேளை கர்த்தர் சித்தம் இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு தான் அவங்க குடுத்திருப்பாங்க. அப்போ ஆபிரகாம் வந்து தேவ சித்தம் சொல்லி அதே அங்க வந்து ஆபிரகாம் மனைவிக்கு இசைவா இருக்கு. ஆபிரகாம் போய் வந்து நான் இப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்லல. ஆபிரகாம் தான் விசுவாசின் தந்தையா இருக்கிறாரு. சாராள் விசுவாசின் தந்தை என்றோ விசுவாசின் தாய் என்றோ அங்க சொல்லல. சாராள் உடன்படிக்கைக்கு தான் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஆமா. ஆ. ஆஹ் அப்படிங்கிறப்போ அப்ப ஆபிரகாம் தான் விசுவாசத்துல பலமா இருந்தான். அந்த இடத்துல கணவன் மனைவிக்குரிய பற்று அப்படின்னு வரும்போது தேவர் பக்தியா இருந்து தேவனுக்கு பிரியமா நடக்கணும், தேவ வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படிங்கிற வாஞ்சையில அவங்க செய்த ஒரு காரியமாக அது இருக்குது. மனைவியுடைய இசைவிணக்கம் மனைவியோடு ஜீவிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆபிரகாம் அதை ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரியா தான் நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அந்த கணவன் மனைவிக்குள்ள பந்தம் அப்படிங்கிறப்போ அதே சமயத்துல இன்னொரு இடத்துல படிக்கிறோம் இல்லையா? ம். அடிமையானவனே அவன் மகனையும் புறம்பே தள்ளு அப்படிங்கிறப்போ, அதே ஆமா. குழந்தை அது குழந்தை அது பொறந்ததுக்கு ஏன்னா அப்புறம் தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணலையே! அப்படி குடுக்கலையே தேவன் வந்து. இவங்களா எடுத்த முடிவு தானே அது. இது அப்ப அவங்க எடுத்த முடிவு. ஆ. ஆனா அதற்கு அப்புறமா வாக்குத்தத்தன்படி பிறந்தாச்சு. அப்படி ஈசாக்கு பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறப்போ, இப்ப அவன் தேவனுடைய ம். சித்தம் இதுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆமா. ம். ஆ அடிமையானவள்ட்ட மூலம் சந்ததி உருவாகுறதே தேவ சித்தம் இல்ல. நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதான், அதான். ம். அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு சண்டை வர்றதுனால அவங்களுக்கு புறம்பே தள்ளுன்னு சொல்லிட்டு அங்க சொல்லும்போது தேவனும் என்ன பண்றாரு? சாராளோட பேச்ச கேளு அப்படிங்கிறாரு. சொல்றாரா? ஆமா. ம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொ புரிந்து கொள்ளலாம்? கணவன் ம். மனைவிக்குரிய நம்ம பாட சம்பந்தமா கணவன் மனைவிக்குரிய அந்த பற்று, தேவ ம். சித்தத்துக்கு இசைவு இணக்கமா 2 பேருமே நடக்குறாங்க. இல்லையா? ம். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி யோசிச்சு தான் அவங்க வந்து அவங்கள வந்து அங்கீகரிச்சிருப்பாரு. ஒருவேளை இது தேவ சித்தமா இருக்குமோ? ஏன்னா தேவ சித்தத்தை இப்ப நமக்கு வேதாகமம் இருக்குது. வேதாந்தம் மூலம் தேவ சித்தத்தை முழுமையா அறிந்து உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆமா. அவங்களுக்கு அப்படி எதுவும் கிடையாதே! இல்லையா? ஆமா. தேவன் ஆமா. சொல்லிட்டாரு அவ்வளவுதான். மறுபடியும் தேவன் எப்ப சொல்றாரோ அப்பதான். இல்லையா? அத நீங்க அப்படி அப்படிங்கிறப்போ சொல்றீங்க. அதே நிமிஷம் இங்க பாருங்க, அப்பல்லாம் வந்து தேவதூதர்கள் அவங்களுக்கு வந்துட்டு காட்சி அளிச்சாங்க. அவங்களுடைய விளக்கத்த வந்துட்டு தீர்த்தாங்க. இப்ப யோசேப்பு வந்துட்டு மரியாதை தள்ளிவிட நினைச்சாரு. உடனே தேவதூதன் வந்து நீ சந்தேகப்படாத. அது வந்துட்டு தேவதூதனால வந்து உன் மனைவி வந்துட்டு இதுவானாங்க. அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப நமக்கெல்லாம் இப்ப வந்துட்டு வெறும் பைபிள் மட்டும் தானே. அவங்களுக்காக இன்னைக்கு நமக்கு அநேக ஆதாரங்கள் இருக்கு. புரியுதுங்களா? ஆ, அதிக ஆ. உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டுன்னு பேதுரு சொல்றாரு. சொல்றாரு இல்லையா? ஆமா. ம். ஆ விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் உதிக்குமலும் ம். பிரகாசமான நட்சத்திரம் போன்ற அந்த வேத வசனங்களை கவனித்திருப்பது நலமா இருக்கும் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு ஆனா இருக்கிறத காட்டி அதிகமான வெளிச்சம் நமக்கு இருக்கு. ஆனா தேவதமன் இப்ப சித்தத்தை நம்மளுக்கு இருக்கிறாரு. என்னங்க? இல்ல பிரதர், நமக்கு வந்து இந்த பாடத்துல வந்துட்டு தேவ நீதி, தேவ அன்பு விளங்குது. அவங்க எப்படி ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்க மறுபடியும் மன்னிச்சாரோ, அதே மாதிரி இவங்களுடைய தப்பையும் மன்னிச்சு மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார் தேவன் வந்து. அப்ப தேவ அன்பு இதுல வந்து இங்க விளங்குது. தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி எடுக்கக்கூடாது. தப்பு பண்ணாங்க. வேத வசனங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கா? ஆனா நீங்க தேவ பார்வையில வச்சு பார்த்தோம்னா அது வந்து தப்பு தானே.
எப்படி தப்புன்னு சொல்றீங்க? தேவ பார்வையில இருந்தாலும். சித்தப்பா அதுக்கு தேவ பார்வை பிரதர். தவறா இல்ல, இல்ல. ஆ, ஆ, தவறா நம்ம நினைக்க கூடாது மரியா. தேவ ஆ. பார்வையிலே இது தவறாக இருக்குமானால், நிச்சயமா ம். அவர் தவறு சொல்லி உணர்த்தியிருப்பாரா? உணர்த்தியிருக்க மாட்டாரா? ஆமா ப்ரோ, உணர்த்தி தான் நீ வந்து அவளை தள்ளி விடு, அவளுக்கு தேவையான கொடுத்து அனுப்பு அது அப்படின்னு தானே அப்புறம். தேவன் வந்து. இல்ல, இல்ல, ஆ, இல்ல. அது அப்புறம். அது அப்புறம். இல்லையா? ஆ, ஆ. வாக்குத்தத்தமானது சுதந்திரமானது வாக்குத்தத்தப்படி பிறந்த பிள்ளை தான் சுதந்திரவாளி. மற்றவங்க சுதந்திரவாளி இல்ல. ம், ஆகையினால அந்த விஷயத்துல நீங்க வந்து சாராளோட பேச்ச கேளு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கேயுமே அந்த ஆகார திருமணம் பண்ணது தவறு என்றோ, அது தப்பு, ம். பாவம் என்றோ வேதாந்தம் நமக்கு எங்கேயுமே படிக்கல, சொல்லல. புரியுதுங்களா? அது வந்து தேவ அன்பு. அதாவது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எதுவுமே அவர் வந்துட்டு உணர்த்தல, எல்லாமே சுயாதீனமா தானே விட்டுட்டாரு நம்மளைய. நீ ஆ உனக்கு நல்லது ஆமாமா. கரெக்ட். அது சுயாதீனமா ஆ. விட்டுருக்கிறாரு. அப்ப அது இன்னொரு மனுஷங்க, அதாவது இல்ல ஆ பிரதர், இப்ப இது இந்த பாடத்துல நமக்கு என்ன புரிய வருதுன்னா, மனுஷங்க நம்ம தான் வந்துட்டு குறை சொல்றோம். இது தப்பு, அது தப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். தேவன் எந்த இடத்துலயுமே சொல்லலையே. அவ எப்படியாவது என் பிள்ளை என்கிட்ட வராதான்னு தான் அவர் வந்து பாக்குறாரு. இருக்கிற நீங்க எங்கேயும் மாத்தி மாத்தி போறீங்க. ஆ, இப்போ அவங்க ஆ. செஞ்சது தவறுன்னு வேத வசனங்கள் எங்கேயும் சொல்லல. சரிங்களா? ஆமா, ஆமா, தேவன் அதை அங்கீகரிக்கிறாரு. சரியா? ஆமா. தேவன் அங்கீகரிக்கிறார். அத அங்கீகரிக்கலையா? ஆகாரம். அங்கீகரிக்கிறாரா இல்லையா? இது எனக்கு ஏத்துக்கவே முடியல. அங்கீகரிக்கிறாரா இல்லையா? இப்ப நீங்க யார அங்கீகரிக்கிறாரா இல்லையான்னு சொல்றீங்க? அதாவது சாராள் ஆபிரகாம சொல்றீங்களா? இல்ல ஆகார பெண்ண ஆகார் அங்கீகரிக்கிறார். ஆகார சாரால் ம். வந்து ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது தேவன் அதை ம். அங்கீகரிச்சு தானே குழந்தை பிறக்குது அவங்களுக்கும். அந்த குழந்தைய ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரா? அது வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஏன்னா அது ஆபிரகாம் அதுக்கப்புறம் லிஸ்ட்ன்றனால தான் அவரு. அப்ப அது அங்கீகாரமா இல்லையா? தேவன் அங்கீகரிச்சிருக்கிறாரா இல்லையா? எனக்கு என்னமோ இது கொஞ்சம் இடரலா தான் இருக்குது. ஏத்துக்க முடியல. நம்ம வேதாந்த சொல்லாத எந்த ஒரு காரியம் நம்ம யூகம் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடாது. யூகம் எல்லாம் புரியுதுங்களா? பண்ணல பிரதர், இல்ல அந்த யூகம் பண்ணல. காலகட்டத்துல அந்த ஆ, காலகட்டத்துல ஒரு மனைவிக்கு மேல அதிகமா கட்டுறது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? பிறன் ஓ, மனைவியை கண்ணோக்குவதுதான் பாவமான காரியங்கள். ஒரு மனைவி ம். இருக்கும்போது இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்றது அது பாவமான காரியங்களா எடுக்கப்படல. மோசேயும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு இல்லையா? ஆ, இயேசு கிறிஸ்து கேக்குறாங்க இல்லையா? ம். ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணலான்னு ஏன் மோசே அனுமதி கொடுத்தாரு அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. உங்களோட இருதய கடினத்து நிமித்தம் மோசே அனுமதி கொடுத்தான்னு சொல்றாரு இல்லையா? ஆ, ஆ, அப்ப ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி கல்யாணம் பண்றத அவங்க இதய கடினத்து நிமித்தம் தேவன் அதை என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறாரு, விட்டுறாரு. புரியுதுங்களா? ஓ, ஆமா. ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் ஒருத்தவங்களுக்கு தான் நிறைய பொண்டாட்டி பப்பாட்டி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்ப அதுபடி அதனால அது தப்பு ஆமா, இல்லைன்றீங்க. அங்கீகரிக்கிறாரு. சரி. ஆ. இவர்கிட்ட தாவீது கிட்ட சொல்லும்போது ஆமா, அதுதான் தாவீது இப்ப நான் சொல்ல தப்பு வந்தேன். அதான் தாவீது பாடம் ஞாபகம் வந்துச்சு. அவன் கரெக்ட், தவறு கரெக்ட். தவற உணர்த்திட்டு நீ கேட்டுதான் உனக்கு இன்னும் அதிக மனைவி நான் கொடுத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்க படிச்சு ம். பாருங்க தெரியும். புரியுதா? ஆமா, ஆமா. இல்ல, இல்ல. படிச்சேன், படிச்சேன். அதுல தாவீது படத்துல வந்து அவருக்கு நீ நிறைய கேட்டு நான் மனைவி. இன்னும் அதிகமா கொடுத்திருப்பேனே. ஆ, ராஜ்யமே இன்னும் அதிகமா கொடுத்திருப்பேனே. நீ இப்படி பண்ணியே ஆ. அப்படின்ற மாதிரி தான் இங்க சொல்றாரு இல்லைங்களா? அப்ப ஆமா. இதுல நம்ம என்ன ம். புரிஞ்சுக்கிறோம்? ம். தேவன் தேவன் அப்ப அங்கீகரிக்கிறாருன்னு சொல்லணும்னு அதை தெரிஞ்சுக்கோமா? அங்கீகரிக்கிறாரு. ம். அங்கீகரிச்சதுனால தான் இவன் முன் வித்தா இருக்கிறதுனால இவனையும் நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். இவனிடத்திலிருந்து ஆ. ராஜாக்கள் பிறப்பார்கள் சொல்றாரா? ஆமா, ஆமா. ம். அதாவது நீங்க வந்து தேவன் இன்ன அங்கீகரிக்கல. வரைக்கும் செழிப்பா பாவமான இருக்குதுன்னு அந்த காரியங்கள் தேசம். நடந்தா என்ன நடந்திருக்கும்? தேவன் அங்கீகரிக்காத பாவமான காரியங்கள்லாம் என்ன நடந்திருக்கும்? அந்த அழிச்சு குழந்தை உயிரோட இருந்திருக்காது. போட்டிருப்பாருன்றீங்களா? அங்கீகரிக்கலன்னா அழிச்சு அவருக்கு போட்டிருப்பாருன்றீங்க. அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆ, ஆமா. சரி. ஆகையினால ம். இப்ப எங்கேயோ போயிருச்சு ம். சப்ஜெக்ட் எங்கேயோ போயிருச்சு. இப்ப இங்கே வந்து கணவன் மனைவிக்குரிய பந்தம் இல்லையா? அதை ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்து வாழணும், எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது தேவனுக்கு ம். பிரியமா இருக்கும், கட்டுப்படுத்தப்பட்ட கணவன் மனைவிக்குரிய ஒரு பந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம் இல்லையா? இப்ப ம். சாராலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்தே இருந்தாரு. அதே போல ம். அவரும் இவளோடு ஐக்கிய பந்தமா இருந்திருக்கிறாங்க ம். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருக்கிறாங்க.
சில நேரத்துல அவங்க அந்த அடிமையான புறம்பே தள்ளு சுயாதனமா இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட தேவன் வந்து அவனை ஒன்று பெரிய ஜாதியாக்குவேன் அவனை சாராவில் பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு இல்லைங்களா. அப்போ ம் கணவன் மனைவிக்குரிய அந்த பந்தத்துல கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகும்போது தேவனுக்கு பிரியமா எப்படி நடக்கலாம் அப்படி அவங்க நினைச்சு அங்க போகும்போது அதுதான் அந்த செகண்டரி கிரேசஸ் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பற்றாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா. ம் சரி. கொலை இத பவுல புத்தகம் இன்னொருத்துல கொலோசியர் 3:18-19 படிக்கலாம். மனைவிகளே கர்த்தர் இருக்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே உங்களை போதும், போதும். பெற்றாருக்கு அஹ், ரெண்டுதான். அப்படியே அழகா சொல்றாரு இல்லையா. மனைவி சொல்லும்போது கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு உங்கள் கீழ்ப்படி புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏற்கும்படி கர்த்தருக்கு ஏற்கும்படி இல்லையா. அத நம்ம கர்த்தர் அந்நிய ஏற்கும்படி, ஏற்கும்படி இல்ல, ஏற்கும்படி. என்ன சொல்லுது. ஆமா, கர்த்தருக்கு ஏற்கும்படினா கர்த்தர் ஆஹ் ஏற்றுக்கொள்ளும்படிக்கான கீழ்ப்படிதல். ஆமா ஆமா. கீழ்ப்படிதல் எப்படி ஆஹ் இருக்கு. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படிக்கான கீழ்ப்படிதலா இருக்கணும். கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆமா. புரியுதுங்களா. அப்ப ம் கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாத கீழ்ப்படிதலும் இருக்கு இல்லையா. அப்படிதானே. ஆமா ஆமா ஆமா. அப்ப டைப்னா கணவனை ஆன்டி சொல்ற டைப் இருக்கும். இல்ல டைப் பாண்டிப் இல்ல. கணவனானவன் அஹ் தவறான காரியங்களை செய்யறதுக்கு மனைவிக்கு கட்டளை கொடுக்க முடியும் இல்லையா. பாவமான ஒரு காரியங்களை செய்ய சொல்லலாம். ஒரு திருட்டான ஆஹ் பிறர் பொருளை இச்சிக்கிறதுக்கு பிறர் பொருளை எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சண்டை சச்சரவை ஊட்டும்படிக்காக என்ன பண்ணலாம் அவங்க சொல்லலாம். தூண்டப்படலாம். புரியுது. தூண்டப்படலாம். கணவன் மூலமா தூண்டப்படலாம். புரியுதுங்களா. ம் அப்படிப்பட்ட தூண்டுதலுக்கு இவங்க உட்படக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு கர்த்தர் கேட்கும்படி உங்கள் ஆமா. புருஷர்களுக்கு நீங்க கீழ்ப்படியுங்கள். அப்ப கீழ்ப்படிகிறது தேவனுடைய கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கணும். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய கீழ்ப்படிதல கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும்னா எப்படி அவருடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு இல்லையா. தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு கீழ்ப்படியணும். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு எதிராக எந்த ஒரு காரியங்களையும் செய்ய சொல்வார்களானால் அதை என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது. கீழ்ப்படியக்கூடாது. ம் செய்யக்கூடாது. இப்போ அதிகாரிகள் வந்து அப்போஸ்தலர்கள் வந்து இயேசு நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது அப்படின்னு தண்டித்து வெளியே அனுப்புறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க தேவனுக்கு கீழ்ப்படிதலை காட்டிலும் உங்களுக்கு கீழ்ப்படிவது நலமா அதிக இருக்குமோன்னு உத்தமம். நீங்களே ஆ. சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. ம் அப்ப நீங்க சொல்ற காரியத்தை நான் கீழ்ப்படிய மாட்டோம். கர்த்தர் சொல்றதான் கீழ்ப்படிவோன்னு அங்க தைரியமா சொல்றாங்க இல்லையா. ஆ. ம் அப்ப மனைவி கீழ்ப்படியறது மனைவிகள் வந்து புருஷருக்கு கீழ்ப்படியணும். அதில் கர்த்தர் ஏற்கும்படிக்கு தேவனுடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படி அதை ஏற்கும்படிக்கு நம்ம என்ன பண்ணோம் கீழ்ப்படியக்கூடியவராக இருக்கணும். அதே போல புருஷர்களுக்கு சொல்லும்போது உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படிங்கிறாரு. அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் சொல்லப்படக்கூடிய சீர்திருத்தமான ஒரு காரியம் என்ன சொல்றாரு கசந்து கொள்ளாத அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீங்க அப்படிங்கிறாரு இல்லையா. ஏன்னா பெரும்பாலான வீடுகள்ல இதெல்லாம் நடக்குது. கசப்பு அது எது செஞ்சாலும் ஒரு எரிச்சல் வரும் இல்லையா. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் பேசக்கூடிய பேச்சுகள் சில நேரங்கள்ல ஒரு எரிச்சலை தூண்டக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரிலாம் கசந்து கொள்ளாதிருங்கள் அன்பு கூறுகள் என்று இங்க புத்தி சொல்றதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் என்னது எதுக்காக இதை படிக்கிறோம் பேலன்சிங்ல கொண்டு போகணும். கணவன் மனைவிக்குரிய பற்ற உயர் பிரதான குணநலன்கள் மூலமாக இங்க அன்பு கூறுகள் அப்படிங்கிறப்ப தியாக அன்பு அங்க வருது. கடமை அன்பு வருது. தியாக அன்பு வருது இல்லையா. இப்ப அந்த அன்பு மூலமாக இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்ப கட்டுப்படுத்தப்பட்ட கணவன் மனைவிக்குரிய பற்றாக கர்த்தருக்கு பிரியமான நல்லது குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்றாங்க இல்லையா. இப்ப தேவ பக்திக்கு ஏற்ற குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும். கிறிஸ்துவும் சபையும் எப்படி தேவனுக்கு பிரியமா நடக்கிறாங்களோ அதுபோல கணவனும் மனைவியும் தேவனுக்கு பிரியமான ஆட்களாக நடக்க ஆரம்பிப்பாங்க. எதன் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்ட அந்த அன்பு இருக்கும்போது அது நடக்கும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி ரைட்டு.
இப்ப இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்ததா பார்த்தோம்னா, பெற்றோரின் அன்பு இல்லையா? அந்த சோசியல் சம்பந்தமான, சமூகம் சம்பந்தமான தாழ்நிலை பிரதான குணநலன்கள பெற்றோர் அன்பு. பெற்றோர் அன்புனா, பெற்றோர் தன்னோட பிள்ளைகளிடத்துல காட்டக்கூடிய ஒரு அன்பு. பிள்ளைகள் மேல பாசம், பிள்ளைல அன்பு இதெல்லாம் இருக்கும். அதேபோல தாங்கள் பெட் அனிமல் வளர்க்குவாங்க. அநேக வீடுகள்ல பெட் அனிமல் வளர்க்குவாங்க. அதனிடம் காட்டக்கூடிய அன்பு. இது எல்லாமே பெற்றோரின் அன்பா இருக்கும். சிலர் அந்த அனிமல்ஸ தன்னோட பிள்ளை வளர்க்குற மாரியே வளர்க்குவாங்க. அது அவங்களோட கூட போய் பெட்டுலலாம் படுத்துக்கும், எல்லாம் பண்ணும். அந்த மாரி எல்லாம் வளர்க்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னது? பெற்றோருக்கான ஒரு அன்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த அன்பு, பெற்றோருக்கான இந்த அன்பு, இது வந்து அ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான். ஒருவேளை இது குறைபட்டு இருக்குமானால், அப்ப இதுல என்ன நடக்கும்? அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, பிள்ளைகளிடமும் தாங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளிடமும் ஆதரவு காட்ட மாட்டாங்க. இந்த பெ பெ பிள்ளைகளுக்கான அன்பு, அந்த பெற்றோருக்கான அன்புங்கிறது குறைபட்டு போச்சுன்னா, ஒருவேளை இல்லாம போச்சுன்னா, பிள்ளைகள பேணி வளர்க்கிறதிலோ, அது ஒரு அன்பு காட்டுறதிலோ, ஒரு ஆதரவு காட்டுறதிலயோ அவங்க குறைபட்டு போயிரும். பிள்ளைகள்ட்ட ஒரு ஆதரவாவே பேச மாட்டாங்க. எப்பவும் கடுகடுன்னு பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைகளிடத்துல பற்று இல்லாம இருப்பாங்க. பற்று இல்லாம இருக்கும்போது, அப்ப ஒரு கடுமையான ஒரு செயல்பாடு தான் அங்க இருக்கக்கூடியதா இருக்கும். அ ஒரு அன்பா, ஆதரவா எப்பவுமே பேச மாட்டாங்க. சில வீடுகள்லாம் பார்த்தோம்னா, பிள்ளைகள் அவங்க அப்பா வந்துட்டாவே என்ன பண்ணுவாங்க, உடனே ஓடி ஒளிவாங்க. முன்னால வரமாட்டாங்க. கூப்பிட்டு ஏதாவது கேட்டா கூட பயந்து பயந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்கள்ட்ட அந்த பிள்ளைகள்ட்ட அவரு பற்றாவோ, ஒரு ஆதரவாவோ பேசியிருக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற மாரியே, கண்டிக்கிற மாரியே அப்படியே தான் பேசிட்டு இருப்பாங்க. சிலருக்கு வந்து அப்படித்தான் இருக்கணும் பிள்ளைகள்ட்ட. இல்லன்னா மரியாதை போயிரும் அப்படிங்கிற மாரி சிலர் நினைக்குவாங்க. அப்ப இதெல்லாம் என்னது? பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய அந்த பற்று குறைவுபட்டதுனால வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. கடுமையா நடக்கக்கூடிய ஒரு நடந்து கொள்வாங்க. சிலருக்கு வந்து பிள்ளைகள்னாவே தொந்தரவு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன்டா பெத்துக்கிட்டோம்? பிள்ளைகள்னாலே தொந்தரவு தான். பிள்ளைகளே வேண்டாம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அந்த பெற்றோருக்கான அன்பு குறைபடக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஒருவேளை இந்த பெற்றோர்களுக்கான அன்பு அதிகப்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகள் மேல ஒரு பந்தம், பாசம் இதெல்லாம் அதிகப்பட்டு போச்சுன்னா, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவையில்லாம முறையற்ற வகையில நெறைய சலுகை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. கேட்கறதெல்லாம் வாங்கி குடுத்துருவாங்க. ரொம்ப செல்லம் குடுப்பாங்க. அந்த பிள்ளைங்க நாளைக்கு ஊதாரித்தனமாகவோ, ஒரு போக்கிரியாகவோ, இல்ல கெட்ட நடக்கைகள் கொண்டவனாகவோ மாறி போயிருவான். இது எதனால? பிள்ளைகளுக்கு சலுகைகள் கொடுத்து, ஆ மீதம் மிஞ்சி சலுகைகள் கொடுக்குறது, மீதம் மிஞ்சி கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்கறது இல்லையா? அ ப இதெல்லாம் எதனால வருதுன்னா, பாசம் அதிகமா போயிருது. பெற்றோர்களுக்கான அந்த அன்பு பிள்ளைகளிடத்தில அதிகமா போகும்போது, அந்த விதமாக செல்லம் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிள்ளைகளின் விருப்பத்திற்கு அதிகமா இடம் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஒரு முறையற்ற விதமா இடம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சலுகையற்ற விதமா இருப்பாங்க. சிலர்லாம் பிள்ளைகள்ட்ட அட்வைஸ் பண்றதெல்லாம் நான் கேட்டுருக்கேன். இப்போ ஸ்கூலுக்கும் போற சண்டைன்னு வந்துச்சுன்னா, முதல் அடி உன் அடியா இருக்கணும்டா. அங்க அடி வாங்கிட்டு வரக்கூடாது. அடி குடுத்துட்டு வேணா வா. இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. இல்லையா? இதெல்லாம் என்னது? பிள்ளைகளை முறையற்ற வகையில அவர்களுக்கு சலுகை காட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. சில அந்த பிள்ளைகள் பென்சிலோ, பேனாவோ தொலைச்சுரும். உன் பேனா காணாம போச்சுல்ல. நீ அடுத்த பிள்ளைகள எடுத்துட்டு வந்துர வேண்டியது தானே. வேற யாரும் தான் எடுத்துட்டு வர வேண்டியது தானே. அப்படி சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? முறையற்ற அ விதையிலே அவர்களை வளர்க்கறது. அதேபோல இவர்களுக்கு தேவையான காரியங்களுக்கும் அதிகமாக வாங்கி கொடுக்கிறது. இதெல்லாம் பிள்ளைகள வந்து சரியான ஒரு பக்குவப்பட்ட பிள்ளைகளாக, கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளா வளர்க்காது. நாளடைவில அவங்க போக்கிரித்தனம், கீழ்ப்படியாமை இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய எங்க அப்பா எது கேட்டாலும் குடுத்துருவாரு. ரொம்ப செல்லம் கொட்டுவாரு. எது கேட்டாலும் குடுத்துருவாரு அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படிங்கிறப்ப எதிர்காலத்திலே இவர்கள் நல்லதொரு பிள்ளைகளாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவோ, தேவபக்தி பிள்ளைகளாகவோ இவர்கள் வளர மாட்டாங்க. இப்ப செல்லம் குடுத்தும் அது என்ன பண்ணாது? கெடுக்கக்கூடாது. அதேபோல அன்பும், ஆதரவும் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடாது. அப்ப இந்த காரியங்கள் என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லக்கூடிய
ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது அங்க கட்டுப்படுத்தப்பட்ட பெற்றோரின் அன்பு அப்படிங்கிற செகண்டரி கிரேசஸ் வருது. கட்டுப்படுத்தப்பட்ட பெற்றோரின் அன்பு எப்படி இருக்கும்? வேதாந்தத்துல ஏதாவது வசனம் ஞாபகம் வருதா உங்களுக்கு? பிள்ளைகளை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள் ஏதாவது ஞாபகம் வருதா? கட்டுப்படுத்து பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தை குறித்து கட்டுப்படுத்தப்பட்ட அன்பை எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறது வேத வசனம். நீதிமொழிகள் 22:6 படிக்கலாம். நீதிமொழியும் 22:6 பிள்ளைகளை கண்டிச்சு திருத்தணும்ன்றதுவா? படிங்க. 22:6. நீங்க இன்னும் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ம். நடக்க வேண்டிய வழியிலே நடந்து எப்படி நடக்க வேண்டிய வழியில் நடந்து அப்படின்னா என்னது? ஆதரவு காட்ட வேண்டிய நேரத்துல ஆதரவு காட்டணும், கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கணும் இல்லையா? கண்டிக்கணும். ஆமா. ம். அப்போ ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் நடக்க வேண்டிய வழியிலே நடத்த அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் சரியான விதத்தில் கொண்டு போகணும். எப்ப பார்த்தாலும் கண்டிச்சு கொண்டே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ஆமா. சலுகை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. சலுகை காட்ட வேண்டிய நேரத்தில் சலுகை காட்டணும். அவள் போதிக்க வேண்டிய நேரத்துல போதிக்கணும். கண்டிக்க வேண்டிய நேரத்துல அவங்கள கண்டிக்கணும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அதனாலதான் சொல்றார், நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அப்படி நடத்தினா முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இல்லையா? சில பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க, எங்க அப்பா அப்பவே அப்படிலாம் சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வயசானதுக்கு அப்புறமும் அந்த பெற்றோர் சொன்ன அந்த புத்திமதிகள் பிள்ளைகளை கடைபிடித்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த அப்போ சரியான விதத்தில் அவர்களை வளர்த்திருப்பார்களானால், பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்திருப்பார்களானால், முதிர் வயதிலும் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விடாது இருப்பாங்க. அதனாலதான் தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்பட்டோமானா இந்த சத்திய காரியங்களை, பரிசுத்தமான காரியங்களை முதிர் வயதில் விடாதபடிக்கு இருக்க பற்றி கொண்டு நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. இதான் பேலன்ஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. சரி. சங்கீதம் 23:4 படிக்கலாம். சங்கீதம் 23:4 4வது வசனம். உமது நான் கோலும் மரண இருளின் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் தேற்றும். அப்படிங்கிற இதுனா கோலும் தடியும் அப்படிங்கிறப்போ ஒரு தகப்பன் பிள்ளையை கண்டிக்க வேண்டியது கண்டிக்கக்கூடிய காரியங்களை சொல்றாரு இல்லையா? ம். அந்த ம். கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் தேற்றும். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். நீர் எங்கோடு கூட இருக்கிறீர் இல்லையா? ம். ஏன்னா நான் தவறான வழியில் போனா உமது கோலும் தடியும் என்ன பண்ணும்? என்னை சிச்சித்து தேற்றும். சரியான விதத்தில் கொண்டு போகும் இல்லையா? அப்போ உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால அப்போ பிள்ளைகளை நடக்க அதெல்லாம் தான் அங்க நீதிபதி சொல்வது, பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதில் அவன் அதை விடாதிருப்பான் என்று அங்க சொல்கிறதை நாம பார்க்கிறோம். இப்ப நீதிமொழிகள் 13:24 படிக்கலாம். நீதிமொழிகள் 13:24. பெரும்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பிரம்பை கையாடாதவன் இல்லையா ம். தன் மகனை பகைக்கிறான் அப்படிங்கிறாரு. இது இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவன் மேல் அன்பா இருக்கிறவனும் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் அப்படிங்கிறாரு. அதாவது கண்டிக்க வேண்டிய சமயத்துல கண்டிக்காம இருக்கக்கூடாது. கூட்டுத்தனமா பிள்ளைங்கள நம்பவும் கூடாது. பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய கண்டிக்கணும் இல்லையா? அப்படி ஆமா. கண்டிக்க வேண்டிய கண்டிக்கலைன்னா அவன் தான் தன்னோட மகனை பகைக்கிறவனா இருக்கிறான். ஏன்னா கண்டிக்கலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? நல்ல பிள்ளையா துன்மார்க்கமாக இருக்க மாட்டான். ம். நல்ல பிள்ளையா இருக்க மாட்டான், துன்மார்க்கமா ஜீவிக்க போயிடுவான் இல்லையா? ஆமா. அப்ப பெருமை கையாளனா உன் மகனை நீ பகைக்கிறன்னு அர்த்தம். அப்ப உன் ம். மகனிடத்துல நீ அன்பு கொண்டாயானால் அவனை சரியான விதத்துல பிரம்பை கையாடுவ.
அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவன் மேல் அன்பா இருக்கிறவனும் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அவன் அதிக சலுகைகளை கொடுத்து அதிகமான அன்பு கொடுத்து செல்லம் கொடுத்து கொண்டே இருந்தா அவன் தண்டிக்கப்படக்கூடியவனாய் இருக்கிறான் இல்லையா? துன்மார்க்கம் நடக்கக்கூடியவனா இருப்பான். அப்ப நிச்சயமா அவன் என்ன பண்றான்? தண்டிக்கக்கூடியவனா இருப்பான். அப்ப பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில அவனை நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காரியங்களும் புரிந்து கொள்கிறோம். அதனால சொல்லும்போது உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லும்போது ஏ தேவன் அவரை தவறு செய்யும் போதெல்லாம் அந்த கோலும் தடி அவரை சிட்சித்து சீர்படுத்தி அவரை தேற்றக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி. நீதிமொழிகள் 23ல 13-14 படிக்கலாம். நீதிமொழிகள் 23ல 13-14. பிள்ளையே தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. பிள்ளையை தப்பு செய்யும்போது தண்டியாம விடாத. அவனை பிரம்மனை அடிச்சா அவனும் செத்து போயிட மாட்டான் இல்லையா? அழகா சொல்றாரு. ம். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால பாதாளத்துக்கு அவனை பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை அப்படிங்கிறார். தப்புவிப்பாயே. ஆஹ் மரணத்துக்கு போய்விடாதபடிக்கு 2ஆம் மரணத்துக்கு போய்விடாதபடிக்கு என்ன பண்றது? அவனை தப்புவிப்பாய் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? மரணத்துக்கு கொண்டு போய்விடாதபடிக்கு அவனை தப்புவிக்கிறாய் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ அவனை பிரம்பினால் அடிக்கக்கூடிய காரியங்கள் கூட எப்படி இருக்கணும்? எதுக்கு எடுத்தாலும் பிரம்ப கையாண்டு பிரம்பினால் அடிக்கணும்னு சொல்லியிருக்க அப்படிங்கிறனால எதுக்கு எடுத்தாலும் பிரம்ப எடுத்து வெளுத்து வாங்கிடலாமா? இல்லையா? கூடாது. அப்படியும் இருக்கக்கூடாது. பிரம்பை கையாடும் போது எந்த அது அன்பின் பிரம்பா இருக்கணும் இல்லையா? ஆமா. பிள்ளைகளை அடிக்கிறது கோபத்திலேயோ எரிச்சலையோ மூர்க்கமாகவோ அடிக்கக்கூடாது. அன்பின் நோக்கத்தோட இருக்கணும். உள்ளுக்குள்ள அன்பின் நோக்கத்தோட பிரம்ப கையாடணும் இல்லையா? ம். ஆனா உள்ளத்துல எரிச்சலும் மூர்க்கமும் கோபமும் இருந்து அப்படிப்பட்ட உள்ளத்துல அப்படிப்பட்ட உள்ளத்தின் தூண்டுதல்னால என்ன பண்ணக்கூடாது? பிரம்பை அடிக்க கையாடக்கூடாது. அதே சமயத்துல பிரம்புன்னு அன்பின் பிரம்பு அப்படி இருக்குது இல்லையா? சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு நீ இந்த காரியங்களை தப்பு பண்ணிட்ட, அதனால உன்னை ஹக் பண்ண மாட்டேன், இல்லை உனக்கு ஒரு முத்தம் கொடுக்க மாட்டேன், இல்லை உனக்கு ஒரு சாப்பாடை கட் பண்றேன், இப்படி இதுவும் கூட பிரம்பு தான். ஆமா. உனக்கு பிடிச்ச இந்த டிஷ் வாங்கி தர விதமாகவும் மாட்டேன். பிள்ளைகள் பண்ணிக்கலாம். பிரம்புன்னு உடனே ஒரு குச்சி எடுத்துட்டு வெளுத்து வாங்கிடணும் அப்படின்னு வாங்கிடாது. நினைக்க. ஆஹ் இந்த விதமாகவும் பிள்ளைகள் என்ன பண்ணலாம்? பிரம்பை கண்டிப்பா. கையாடலாம். இதெல்லாம் நோக்கம் எப்படி இருக்கணும்? அன்பின் நோக்கமா இருக்கும். நோக்கமா இருக்கும். ஒருவேளை லிட்டரலாவே பிரம்ப கையாட வேண்டிய காரியமா இருந்தாலும் கூட அந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம எப்படி இருக்கணும்? அன்பின் அன்பா. நோக்கம். நிஜமா பிரம்ப கையாண்டாலும் சரி, இல்ல மற்ற விதத்துல பிரம்பாக நினைத்து கொண்டு மற்ற காரியங்களை அவனுக்கு தடை செய்து ஒருவேளை சாப்பாடை நிறுத்தி இது பண்ணி அப்படிலாம் தடை செய்து அவனுக்கும் சிக்ஷைகள் கொடுத்தாலும் கூட எல்லாத்துலயுமே நோக்கம் அன்பின் நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்ப இதுதான் என்னது? கட்டுப்படுத்தப்பட்ட பெற்றோரின் அன்பா இருக்குது இல்லையா? குறைஞ்ச அந்த அன்புங்கிறது குறைஞ்சு போச்சுன்னா பிள்ளைகள் பிள்ளைகள்ட்ட அன்பா ஆதரவா நடக்காது இல்லையா? குறைந்து போனதுன்னா அன்பா ஆதரவா நடக்க மாட்டோம். எரிச்சலும் கோபமா கடுமையா செயல்படக்கூடியவர்களா இருப்போம். அதிகமா இருந்தாக்க வேற மாதிரி இருக்கும் இல்லையா? வரவே மாட்டேன் சாமி. அதிகமா போச்சுன்னா இப்ப செல்லம் கொடுத்து கெடுக்கிற மாதிரி ஆகி போகும். அப்ப சரியான விதத்துல அந்த உயர் பிரதான குணநலன்கள் விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, தியாக அன்பு, இதெல்லாம் இதை கொண்டு நாம பேலன்ஸ் பண்ணும்போது கட்டுப்படுத்தப்பட்ட பெற்றோருக்கான ஒரு அன்பாக அந்த செகண்டரி கிரேசஸ் உருவாகுது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி. இப்ப அடுத்ததா நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா
பிள்ளைகளின் அன்பு இல்லையா? அடுத்ததா சோசியல் சம்பந்தமான அந்த தாழ்நிலை பிரதான குணநலன்கள் பிள்ளைகளின் அன்பு அப்படிங்கிறப்போ, பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு இல்லையா? இப்ப நாம பெரியவங்களா இருந்தா கூட நமக்கும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த பெற்றோர்கள் மேல் நம்ம அன்பு வைத்தவர்களா இருக்கிறோம். இந்த அன்பு சோசியல் சம்பந்தமான ஒரு அன்பா இருக்குது. ஒருவேளை இந்த அன்பு குறைபட்டதானா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, பெற்றோருடைய பெற்றோருடைய ஒரு மரியாதையின்மையா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. மரியாதையா பேச மாட்டாங்க. மரியாதை பெற்றோர் ஒரு மரியாதை இல்லாம ஏனோ தானோன்னு பேசக்கூடியது. அவர்களை அசட்டை பண்றது. அவருடைய காரியங்களை அசட்டை பண்றது. அவர்களிடம் கடுமையாக செயல்படுது. பிள்ளைகள் பெற்றோரிடம் சில நேரங்கள்ல ரொம்ப கடுமையா சில பிள்ளைகள் பேசுறத பார்த்தோம்னா, நமக்கே ஒரு மாரியா இருக்கும். அந்த அளவுக்கு பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பேர் சொல்லி பெற்றோர்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடியது, வாடா போடான்னு சொல்றது, அவங்க அ மரியாதை இல்லாம பேசுறது. அந்த விதமான காரியங்கள்லாம் நெறைய சில குடும்பங்கள்ல இருக்கிறத பார்க்கும்போது, மனசு கஷ்டமா தான் இருக்கு. பெற்றோர்கள்ட்ட ரொம்ப மரியாதை குறைவா இதெல்லாம் காரணம் என்ன? அன்பு குறைவது இல்லையா? பிள்ளைகளுக்கு பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு குறைபடுவதனால் வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா பெற்றோர்களிடத்தில் அவர்கள் கடுமையாக செயல்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்ப நாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் நம்மட்ட கடுமையா செயல்பட்டா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? அதேபோல நாம இப்ப நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா, அவங்க பெற்றோர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க நம்முடைய பெற்றோர்களா இருக்காங்க. அப்ப நாம அவர்ட்ட கடுமையா நடந்தோம்னா, அவர்களுக்கு இது மனசு கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? அப்போ நாம வயதான காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் நாம் கடுமையா நடந்து கொண்டோமானால், இப்ப நம்மகிட்ட அந்த பெற்றோர்களுக்கான அன்பு குறைபடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப அவர்களை கடுமையா நடந்துக்கிறதோ, அவமரியாதையா பேசுறதோ, அ அவர்களை கேவலமா பேசுறதோ, மற்றவர்கள் மத்தியில குறைபட்டுக் கொள்ளுகிறதோ, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த அன்பு குறைபட்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை அந்த அன்பு அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிதமிஞ்சி ஒரு குருட்டுத்தனமா வந்துரும். மிதமிஞ்சிய பெற்றோர்களுக்கு மிதமிஞ்சிய ஒரு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. குருட்டுத்தனமான ஈடுபாட்டோடு ஆதரிப்பாங்க. பெற்றோர் எதை செய்தாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, அத குருட்டுத்தனமா ஆதரிப்பது. எங்க அப்பா, எங்க அம்மா அவங்க அப்படிதான். அப்படிங்கிற மாரி குருட்டுத்தனமா ஆதரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதற்கு காரணம் என்ன? பெற்றோரிடத்துல இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய அன்பு. அப்ப அந்த அன்பு மிதமிஞ்சி போகக்கூடாது. தப்பு பண்ணா பெற்றோர்கள் தப்பு பண்ணா தப்பு தப்பு தான். ஆனா மிதமிஞ்சி போயிட்டா அந்த தப்பை நாம ஆதரிக்கிற மாரி நம்ம போகக்கூடாது. அதேபோல அவர்கள் குருட்டுத்தனமா அவர் சொல்றதெல்லாம் நம்ம குருட்டுத்தனமாவும் நம்ம கேட்டு இருக்கக்கூடாது. பெற்றோரோட அன்பு இருந்ததுன்னா, சில பிள்ளைகள் அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் குருட்டுத்தனமாவே கேட்பாங்க. அ அந்த விதமாவும் பிள்ளைகள் எப்படி இருந்துறக்கூடாது. அப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். குருட்டுத்தனமா, ம முரட்டுத்தனமான ஒரு ஈடுபாட்டோட அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே ஆதரிப்பது. அந்த ஒரு காரியமே இல்லாதபடிக்கு, பெற்றோரோட அசட்டை பண்ணாதபடிக்கு, அவமரியாதையாக நடத்தாதபடிக்கு, அந்த பெற்றோர்களுக்கான அன்பு அப்படிங்கிறது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாக்க, அங்க கட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்குரிய ஒரு அன்பாக அது இருக்குது. அப்ப இந்த கட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்குரிய அன்பாக நம்ம சில வசனங்களை நாம வேணா பார்க்கலாம். நீதிமொழிகள் 4ல 1, 2 படிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். இங்க பிள்ளைகளே, நீங்க தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடிமை கவனிங்கள் அப்படிங்கிறார் இல்லையா? இப்ப இங்க யார குறிச்சு சொல்றாரு? தகப்பன் யாரு இங்க? பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை பொறுத்தவரை கிறிஸ்து தான் இல்லையா? ஆமா. கிறிஸ்து தான் கிறிஸ்து தான் தகப்பனா இருக்கிறாரு. அந்த அவருடைய போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனிங்கள் அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள் அப்படிங்கிறார். அப்ப கிறிஸ்துவை போல ஒரு நல்ல தகப்பனாக தனது கடமை செய்யக்கூடிய ஒரு தகப்பன் நற்காரியங்களை குறித்து போதிக்கும் போது அதை சிரம் மேற்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அது கட்டுப்படுத்தப்பட்ட பெற்றோர்களுக்கான
ஒரு அன்பா இருக்கிறது. இப்போ இன்னொரு தகப்பன் இருக்கிறாரு இந்த பூலோகத்துல, இல்லையா? நீங்கள் உங்கள் ஆமா பிதா பிசாசானவனால் உண்டானவர்கள், பிசாசின் கிரியைகளை செய்யறீங்க அப்படின்னு சொல்றாரா? ஆமா ஆஹ் அந்த பிசாசும் நமக்கு போதிப்பான், இல்லையா? ம் ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிற பெற்றோர்கள் மூலமா கூட தவறான காரியங்களை செய்யும்படிக்கு சில போதனைகளை கொடுப்பான். இப்ப அப்படிப்பட்ட போதனைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவனிக்க கூடாது. அப்ப எந்த விதமா போதனை கவனிக்கலாம்? நற்போதகத்தை யார் தர்றாரு, இல்லையா? அதை தான் கவனிக்கணும். அப்போ நாம பெற்றோர்களுக்கு மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அன்பாக இருக்குமானால், அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய நற்போதகத்தை, அந்த உபதேசத்தை நாம் என்ன பண்ண மாட்டோம்? விட மாட்டோம். ஒருவேளை தீதான காரியங்களை, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் போதகமாக சொல்வார்களானால், அதை நம்ம என்ன பண்ணுவோம்? பற்றி கொள்ள மாட்டோம். தூக்கி எறிஞ்சிடுவோம், இல்லையா? அது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அன்பு இருக்குமானால். ஒருவேளை அந்த அன்பு கட்டுப்படுத்தப்படாத ஒரு அன்பாக கட்டுக்கு மீறி போயிருதுன்னா, தவறான ஒரு போதகத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது நாம் அதை அப்ரிசியேட் பண்ணக்கூடியவர்களா இருப்போம். தவறான ஒரு காரியத்தை அவர்கள் செய்யும்படிக்கு நம்மை தூண்டும் போது நாம் அதை ஏற்று நடக்கக்கூடியவர்களா இருப்போம். அதனால தான் சொல்றாரு, பிள்ளைகளா இருந்தாலும் பெற்றோர்களை கொண்ட அன்பு எப்படி இருக்கணும்? கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம், இல்லையா? அதனாலதான் எபேசியர்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறார். எபேசியர் 6ல 1ல இருந்து 4 வரைக்கும் படிக்கலாம். எபேசியர் 6ல 1ல இருந்து 4 வரைக்கும். பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்போ உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இல்லையா? இது நியாயம். கர்த்தருக்குள், இல்லையா? கணவன் மனைவி பற்ற எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் கிறிஸ்து அங்கீகரிக்கப்படும்படிக்கு இருக்கணும்னு நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த அப்ப புருஷருக்கு இங்கேயும் கீழ்ப்படியுங்கள். அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிறீங்களோ அது மாதிரி பெற்றோருக்கும் கீழ்ப்படியணும் அப்படின்றாரு. இதான் நியாயம். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறப்போ ம் கர்த்தருக்கு உட்பட்டு, கர்த்தரோட பிரமாணங்களுக்கு உட்பட்டு கீழ்ப்படியணும். அதங்க சொல்றாரு. ம் ம் கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல பெற்றோர்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லல. புரியுதுங்களா? ஓஹோ, தேவ பிரமாணங்களுக்கு. ம் கர்த்தருக்குள், இல்லையா? ம் கிறிஸ்துவுக்குள், ஓகே. யெஷுவாவுக்குள் கீழ்ப்படியணும், இல்லையா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் சொல்றாரு, இல்லையா? கர்த்தருக்குள் நிலைத்திருந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கிறது முதலாவது கற்பனையை சொல்றாரு, இல்லையா? ம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உள் வாழ்நாள் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனாய நீடித்திருப்பதற்கும். கனம் பண்ணுவாய் என்பதுதான் ம் வாக்கு தத்தம் முதலாம் கற்பனையா இருக்கிறது, இல்லையா? ஆமா. ஆமா. ம் இந்த கற்பனைக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு உட்படாதபடிக்கு அவங்க கீழ்ப்படியணுங்கிறத அவசியம் கிடையாது அப்படிங்கிற இதுதான் நியாயமான ஒரு காரியம் சொல்லி அங்க சொல்றத நாம பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அப்படிங்கிறப்போ தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு அந்த காரியங்கள்ல நீங்க கீழ்ப்படியணும். இதுதான் நியாயம். நீதியான நியாயமான காரியங்களுக்கு, அவருடைய போதனை நியாயமான நீதியான போதனைகளுக்கு அவர்களுக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்கு இங்க ஒரு அட்வைஸ் சொல்றாரு, இல்லையா? உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக, இல்லையா? பிள்ளைகளை எதுக்கெடுத்தாலும் அடிச்சு உதைச்சி திட்டிட்டு கோபப்படுத்தாதீங்க அப்படிங்கிறார். கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில போதனையில அவர்கள் வளர்க்கணும். அப்ப பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதனை கொடுக்கும்போது கர்த்தருக்கேற்ற போதனையா இருக்கணும். அவர்களை தண்டித்தாலும் கர்த்தருக்கேற்ற
சிச்சையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த விதமாக வளர்க்கணும். அதே போல பிள்ளைகளும் பெற்றோர்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் என்னது கட்டுப்படுத்தப்பட்ட பெற்றோர்களுக்கான அன்பாக அது இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, கொலோசையர் 3:20 படிக்கலாம். கொலோசையர் 3:20 என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா எல்லா காரியங்களும் காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது அப்படிங்கிறாரு. புரியுங்களா? இப்ப இந்த எல்லா காரியத்திலும்ங்கிறது எதை மெயின் பண்ணக்கூடியதா இருக்கு? கர்த்தருக்கு உட்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களும், தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நியாயமான எல்லா காரியங்களுக்கும் நீங்க கீழ்ப்படியணும். புரியுங்களா? அப்ப எல்லா காரியங்களும் நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னா அநீதியான காரியங்களை செய்ய சொல்வார்களானால், இல்லையா, பாவமான காரியங்களை செய்ய சொல்வார்களானால் அதற்கு கீழ்ப்படியணும்னு இங்க குறிப்பிடல. அதனாலதான் கர்த்தருக்கு உட்பட்டு கீழ்ப்படியுங்கள், அதுதான் முதலாம் கற்பனை என்ன படிக்கிறோம். அப்ப எல்லா காரியத்திலும் அப்படிங்கிறப்போ தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு கர்த்தருக்கு பிரியமான என்னது பகுத்து ஆராய்ந்து அதற்கு உட்பட்டு நாம் என்ன பண்ணோம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத நாம இங்க புரிந்து கொள்கிறோம். சரி, 1 யோவான் 3:18 படிக்கலாம். 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, படியா வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வசனத்தினால் நாமும் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற அன்பு கடவோம். கூற கடவோம். ஆனா இங்க சொல்லும்போது சகோதர அன்பை குறித்து சொல்றாரு. ஆனாலும் இங்க பிள்ளைகள் சொல்லும்போது நாம பெற்றோர்களுக்கு நாம கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறப்போ வசனத்தினால் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்போடும் சகோதரர்களுக்கு மாத்திரம் அல்ல, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியங்களும் அதற்கப்புறம் சகோதர பற்று நட்பு இதெல்லாம் வருது. இப்ப அந்த ஒரு காரியங்கள் எல்லாத்துலயுமே கூட நம்ம என்ன பண்ணலாம், வசனத்தினால நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கடவோம் அப்படிங்கிறாரு. சில பெற்றோர்கள் சொன்ன காரியங்களுக்கு பிள்ளைகள் செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க, இல்லையா? அப்ப அது என்ன அர்த்தம்? நாவினால் சொல்றது ஒண்ணு, நாவினால் சொன்ன காரியங்கள் அவங்க நிறைவேற்றல. அப்படிப்பட்டவர் சொல்றாரு, வெறுமனே நாவினால் அல்ல, வசனத்தினால் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறப்படுவோம் அப்படிங்கிறார். பரிசேயர்கள் அப்படிதான் இருந்தாங்க. பரிசேயர்கள் அவங்க வந்து நியாயப்பிரமாணத்துல கொடுத்த காரியங்களே அவங்க நிறைய காரியங்களை ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெற்றோர்ல குர்பான் என்னும் காணிக்கை உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க கடமை தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பெற்றோருக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாதபடிக்கு அவங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யெசுவா கிறிஸ்து அவங்களை சொல்றாரு, இல்லைங்களா? அப்போ வெறுமனே வசனத்தினால நாவினால சொல்றதோட இருக்கக்கூடாது, கிரியினாலும் உண்மையினாலும் அவரிடத்துல அன்பு கூற கடவர்களா இருக்கணும். அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கணும், கிரியையிலே அன்பு கூறக்கூடியவர்களா இருக்கணும்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். சரி, இப்ப இதுக்காக நம்ம என்ன புரிந்து கொண்டோம் இந்த பெற்றோருக்கான காரியல? பிள்ளைகள் பெற்றோரிடத்துல அன்பு குறைவா இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அன்பு கூறாது அவங்களை அசட்டை பண்ணுவாங்க, இல்லையா? அவங்கள அவமரியாதையா நடந்து கொள்வாங்க. இது மித மிஞ்சி போச்சா குருட்டுத்தனமான முன்னுரிமை கொடுத்து அவங்க சொல்றத எல்லா காரியத்தையும் செய்ய பாவமான காரியங்களை எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்துல கட்டுப்படுத்தப்பட்ட அன்பு இருக்குமானால் கர்த்தருக்கு உட்பட்டவர்களாக நீதியான நியாயமான காரியங்களை செய்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே செய்யக்கூடியவர்களாக அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்ப அதுதான் என்னது, கட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்குரிய ஒரு அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறத
நாம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப மணி ஆச்சு. நாம இன்னும் 2 இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல. இந்த காரியங்கள் நாம இதோட முடித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சரி, இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் இந்த காரியங்கள் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது கிளாரிபிகேஷன் இருக்கா? தேவைப்படுதா? இல்ல பிரதர், வேணாம். சரி, ரைட், ஓகே. அப்ப நாம இதோட முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.